ஆக்சுவலாக ஒரு யூனிவர்சல் ட்ரூத் என்னன்னா, நம்ம ஏழையாக இருக்கலாம், இல்லை மிடில் கிளாஸாக இருக்கலாம். மாதம் சம்பளம் வாங்குறோம்ல, இந்த சேலரி ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது அந்த மாதம் எண்டில் இன்னும் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் எல்லாரும் லைஃப் இருக்கும்ல. அதாவது நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழை இருந்தாலும் சரி, டைட் பட்ஜெட்டாகவே இருக்கும் தானே. விச் மீன்ஸ் எல்லாரோட வீடுமே ஒரு டைட் பட்ஜெட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுது, இதுக்கப்புறம் மாதம் 1500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அப்போ டைட்டாக இருக்கிற அந்த டைமில் கவர்மெண்ட் ஒரு 1500 ரூபாய் உங்களுக்கு போட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய ரிலீஃப் தானே. பட் ஆக்சுவலாக அவங்க போட்ட காசு இருக்குல்ல, எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம், எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த காசை போடுறோம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இது உண்மையாக ரிலீஃபா இல்லை ப்ராப்ளமா? இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏன் இப்போ அட்ரஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுதுல்ல. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், மகாராஷ்டிராவில் லட்கி பகின் யோஜனா, தாய்மார்களுக்கு சிஸ்டர்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். 21 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிற கஷ்டப்படுற பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரியா ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்களா. இந்த ஸ்கீம்னால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். யாரும் சொல்லியிருக்கா? மோடி சொல்லியிருக்காரு. நாமளும் பார்த்தோம், இந்த ஸ்கீம்னால தான் நிறைய பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுறது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். கம்பேர் பண்ண முடியுதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு 1000 ரூபாய் போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை இம்பாக்ட் பண்ணுறதும் ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்கலாமா? மீனிங் புரிஞ்சா? என்ன டாபிக் புரிஞ்சுல? டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், காசை டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு போடுறது. இது வந்து எலெக்ஷனோட ஸ்ட்ராட்டஜியா? எலெக்ஷன் கிம்மிக்கா கேட்பாங்க. இன்னொரு வார்த்தை, எலெக்ஷன் கிம்மிக்கா இல்லை ரியலாகவே பெண்களை எம்பவர் பண்ணுறதுக்காக போடுற காசா? ஒரு சாமானியன் இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் போகிறதுனால, ஒரு வீட்டுக்கு கிடைக்கிறதுனால கஷ்டப்படுற மக்கள், அதாவது வருஷத்துக்கு 2,50,000 2.5 lakhsக்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க வருஷத்துக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் போகிறது வந்து அவங்களோட பாவர்ட்டி லெவல் என்ன பண்ணும்? குறைக்கும். பவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அது முக்கியம். ரெண்டாவது, இது டேரெக்டாக பெண்களுக்கு போகிறது. ஸோ உமனை டேரெக்டாக என்ன பண்ணுது? சப்போர்ட் பண்ணுது, எம்பவர் பண்ணுது. அதாவது கொஞ்சம் ஒரு 1500 ரூபாய் லெவலுக்கு அவங்களோட இண்டிபெண்டன்ஸியை அதிகமாக்குது. அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க லைஃப்க்கு தேவைப்படுற மெடிசன் வாங்கிட முடியும், வெஜிடபிள்ஸ் வாங்கிட முடியும், நியூட்ரிஷன் சப்போர்ட்டும் கிடைக்குது. அப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு ஃபேர் தானே, ஒரு ஃபேர் ப்ராசஸ் தானே, ஒரு ஃபேர் ஸ்கீம் தானே. இது வந்து கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இந்தியாவோட சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு மணி தேவைப்படும் அப்படின்னு ஏன் எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி மட்டும்தான் உங்களுக்கு தோணுது? அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தோணுது. ஸோ இந்த காசு எங்களை எம்பவர் பண்ணாலும், எங்களுக்கு ரிலீஃப் கொடுத்தாலும் இது எல்லாமே டெம்பரரி. உங்களுக்கு இதில் பயங்கரமான ஒரு பெனிஃபிட் இருக்குது. மக்கள் ஆல்ரெடி பாவர்ட்டியில், அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் கஷ்டப்படும் போது எந்த பார்ட்டி இருந்தாலும் சரி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாலும் சரி, இல்லை எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நாங்கள் காசு தரோம், எங்களை மறுபடியும் ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஓட்டாக மாற தான் செய்யும். அப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி ஓட்டர்ஸ். இல்லைனா மகாராஷ்டிராவோட உமன்ஸோட ஓட்டிங் பேட்டர்ன் ஏன் இப்படி இருக்கு? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜின்றது இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஓட் பையிங். ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ராட்டஜி யார் பண்ணுவா? ஒரு ஸ்டேட்ல ஆளுங்கட்சி இருக்குல்ல, ரூலிங் கவர்மெண்டால தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸ்டாலின் இருக்காருன்னா அனௌன்ஸ் பண்ணுவார், அடுத்த தடவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் கவர்மெண்ட்ல இருக்கார். அப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்குது. மீனிங் புரிச்சா? அதாவது இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் ஃபேர் காம்படிஷன் கிடைக்க மாட்டேங்குது. எதிர்கட்சியாலேயோ இல்லை புதிய கட்சியாலேயோ இதை அனௌன்ஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸ் நீ அனௌன்ஸ் பண்ணுறது வழியாக என்ன பண்ணுற? மக்களோட ஓட்டை வாங்குற. அப்போ எலெக்ஷன் ப்ராசஸே ஒரு அன்ஃபேராக மாறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இதில் இருக்குது. டிபிடியில் கிடையாது, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமானது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மாதம் 1000 ரூபாய் தரீங்களே, அது உமனை வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் மாதிரி தெரியும். பட் தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். தே ஆர் கம்ப்ளீட்லி நவ் டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் மணி. டிபெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஸ்கீம்ஸ் போடும்போது உமனை எம்பவர் பண்ணணும். எம்பவர் பண்ணாமல் மறுபடியும் டிபெண்ட் ஆக்குறீங்கன்னா அது வெல்ஃபேர் ஸ்கீம் லிஸ்ட்லேயே வராது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மஸ்ட் எம்பவர் தி மார்ஜினல் கம்யூனிட்டிஸ், மார்ஜினல் பீப்புள், அதாவது ஓல்ட் ஏஜ், உமன், டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? வெல்ஃபேர் ஸ்கீம்ன்றதே தப்பு கிடையாது. ஈவன் இட் இஸ் ஏ ஃப்ரீபி. ஒரு ஃப்ரீயாக ஒரு பொருள் தரீங்க, மிக்ஸி, கிரைண்டர் தரீங்க, அது வந்து உமனை எம்பவர் பண்ணுது, அவங்களோட ஒர்க்கிங் ஹவரை குறைக்குது அப்படின்னா இட் இஸ் a குட் பாலிசி. பட் அதே ஃப்ரீபியை எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளார் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியை தப்பான வழியில் கொண்டு போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், டோன்ட் யூஸ் தி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் டாக்டிக்ஸ். ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் போட்டிங்கன்னா அதை லாங் டேர்ம் இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்டு ஏஜ் பென்ஷன், வயசானவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பென்ஷன் காசு தரோம். அதுவும் காசு தான், டேரெக்டாக போகுது தான், பட் லாங் டேர்மில் இம்பாக்ட். நியூட்ரிஷன் சப்போர்ட், மிட் டே மீல் ஸ்கீம், மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே லைஃப் லைன்ஸ். ஸோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்னால மக்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்போ? அந்த ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு அனலைஸ், யூ ஹேவ் டு இவாலுவேட். அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் லாங் டேர்ம் இம்பாக்டை
அனலைஸ் பண்ணல, which means those welfare schemes are poorly planned. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் நம்ம சொல்லணும். எல்லா டைமுமே மக்கள் அவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் மணி போடுதோ கண்டிப்பாக அதே கவர்மெண்ட்டுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவசியம் கிடையாது. இன் ஃபியூச்சர் ஓட்டரோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். தனக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அந்த காசு வழியா ரிலீஃபை சரி பண்ணிக்கிட்டு இண்டிபெண்டன்ட் டெசிஷனை எடுக்க முடியும். அதாவது தன்னோட லைஃபுக்கு, இந்தியாவுக்கு ஜாப்ஸ் யார் உருவாக்குவா, பவர்ட்டி யார் சரி பண்ணுவா, இந்த ஒரு பெரிய டிசிஷன்ஸ்க்குல இந்த டெசிஷனை பார்த்தும் மக்கள் ஓட்டோட பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகும் ஃபியூச்சரில். அண்ட் இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சில யூபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்படி தோணலாம், ஒரு உமனுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ஒரு 1500 ரூபாய் வர்றது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் தானே, அது ஒரு எம்பவர்மெண்ட் தானே, அது எப்படி எம்பவர்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியும்? சில பேருக்கு தோணலாம். பட் ஆக்சுவலாக வாட் இஸ் ரியல் எம்பவர்மெண்ட்? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், கேரண்டி ஆக்டா, எஸ், நரேகா ஸ்கீம், 100 நாள் வேலை திட்டம். உங்கள் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ஒரு 1000 ரூபாய் வருது இல்லை, அந்த காசை விட திஸ் இஸ் தி ரியல் இண்டிபெண்டன்ஸ். என்ன ரீசன்? இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய்னா டோட்டலாக எவ்வளோ வரும்? அதிகமாக வச்சுக்கலாம், ஒரு 15,000 வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்கீமில் உனக்கு காசு மட்டும் தான் கிடைக்குது, பட் இந்த ஸ்கீமில் உனக்கு வேலையும் கிடைக்குது, காசும் கிடைக்குது. யூ ஆர் மோர் எம்பவர்ட் ஹியர். ஸோ ஒரு உமனுக்கு பெஸ்ட் எம்பவர்மெண்ட் எதுனா மணியை விட ஜாப் செக்யூரிட்டி தான். அந்த ஜாப் செக்யூரிட்டியை உருவாக்குறதுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை இந்த அமௌண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யோசிச்சோன்னா வி கேன் கம்பேர் வித் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தை நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னா 29,000 கிடைக்கும். இந்த 15,000 எங்கே, 29,000 எங்கே? டிஃப்ரென்ஸ் புரியுதா? கவர்மெண்ட் நினைச்சா, வெல்ஃபேர் கவர்மெண்ட் நினைச்சா 100 நாள் வேலை திட்டத்திலே அவங்களுக்கு அதிகமான காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். திஸ் இஸ் ரியலி எம்பவர்டு. வை? வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, தே ஃபீல் எம்பவர்டு, தே கெயின் நாலேஜ். அதோட முக்கியமானது தே கெயின் ஸ்கில்ஸ். ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கில் கற்றுக்குறாங்க, அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு வேற பிஸ்னஸ் பண்ண முடியும். அதோட முக்கியமானது இந்த 15,000த்தில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இந்த 1500 ரூபாய் வர்றதை வச்சுக்கிட்டு உங்கள் மேலே பெரிய ரெஸ்பெக்ட்லாம் தர மாட்டாங்க. அது கவர்மெண்ட் கொடுத்த காசு, இது நீங்கள் உடைச்ச காசு. யூ ஃபீல் டிக்னிஃபைட், சோஷியல் ரெகக்னிஷன் கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. ஒரே ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இவ்வளோ விஷயத்தை உருவாக்குது. திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வெல்ஃபேர் மெஷர், சோஷியலிஸ்டிக் பாலிசி. ஸோ இவ்வளோ விஷயத்த நாம் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம்? எல்லா ஸ்கீம்ஸும் எல்லா பாலிசியும் ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வெண்ட் பார்க்காம இம்ப்ளிமெண்ட் ஆகவே ஆகாது. உங்களோட நியூவான்சஸ் அப்ரோச் இருக்குல்ல, அந்த ஆக்டில், அந்த பாலிசிஸில் நீங்கள் போடுற ஒரே ஒரு ரூல் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்ற முடியும். பட் இப்போ என்ன ஆகுது? ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த ஸ்கீமுக்கு 100 நாள் வேலை திட்ட ஸ்கீமுக்கு ஃபண்டு கவர்மெண்ட் குறைச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுது? ஒரு சைடில் ஃபண்டை குறைக்கிறாங்க, அந்த ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க? காசு அனுப்புகிறாங்க. அப்போ இன்டெரக்ட்லி ஒரு உமனுக்கு அவங்களோட எம்பவர்மெண்ட்டை திருப்பி வாங்குறது தான். காசு கொடுத்து உங்களோட எம்பவர்மெண்ட்டை வெளியே எடுத்துடுறாங்க. என்ன ரீசன்? உங்களுக்கு வேலை போகுது, உங்களுக்கு வேலை தர காசை தூக்கி டைரெக்டாக உங்களோட ரிலீஃபை சரி பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் போடுறாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பணம் தருவது மட்டும் சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட் வேலையே இல்லை. இன்ஃபேக்ட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரியில் மணி வேல்யூவே கிடையாது, ஈவன் இன்ட்ரென்சிக் வேல்யூவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு குழந்தைக்கும் டெய்லி 100 ரூபாய் தரும் ஸ்கூல் போகிற சில்ட்ரனுக்கு. அந்த 100 ரூபாவும் ஸ்கூலில் போடுற டெய்லி போடுற நியூட்ரிஷியஸ் மீலும் ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு சிஸ்டமிக் பெனிஃபிட் இருக்குது. மீனிங் புரிஞ்சா? ஒரு தலைமுறையோட ஹெல்த்தை காப்பாற்ற முடியும், ஜஸ்ட் ஒரு சின்ன பாலிசி மெஷர். இது டெம்பரரியாக ஒரு 5 வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குல்ல, அதுக்கு அந்த காசு செலவு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ லாங் பேக்வர்டு பார்த்துக்கு. அப்போ இந்த அவேர்னஸை மக்களுக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளோட மெயின் டியூட்டி. என்ன டியூட்டி? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஓகே, பட் கவர்மெண்ட் கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ண வேண்டியது என்ன? இது கூட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எங்கே வாடுறீங்களோ, வில்லேஜில் இன்னும் சரியான ரோடே கிடையாது, வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்கள் வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு போகிற ரோடு எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 5 ஹவர்ஸ் போகிறது 3 ஹவர்ஸ் போக முடியும். அப்படி நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வர டிஸ்டன்ஸ் டைம் ரொம்ப கம்மியாச்சுனாலே சென்னைக்கு போய் ஒர்க் பண்ண முடியும், ஈவன் ஒரு சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்னால. ஸோ வில்லேஜுக்குள்ள ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. மிட் டே மீல்ஸா அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அங்கன்வாடியா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ரேஷன் ஷாப்பா அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எது குழந்தைங்களுக்கு ஒரு லாஸ்டிங் பெனிஃபிட் உருவாக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதை? சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸை. ஸோ எந்த இடத்துல இன்ஃப்ரா முக்கியமோ அங்கே இன்ஃப்ரா இம்ப்ரூவ் பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷனுக்கு மணி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அங்கே மணி பெனிஃபிட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேட்டர்னிட்டி பெனிஃபிட். இப்போ தாய்மார்களுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது பிளைண்டட் பாலிசி கிடையாது. என்ன ரீசன்? ஒரு லாக்டேட்டிங் மதர், தாய்ப்பால் தர்ற அம்மாவுக்கு ஒரு 6,000 ரூபாய் தர்றது குழந்தையோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது என்ன கிடையாது? ஜஸ்ட் வெல்ஃபேர் மெஷர் கிடையாது, இட் இஸ் எ கிரிட்டிக்கல் வெல்ஃபேர் மெஷர். குழந்தையா இருக்கும் போதே அவன் ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராதுல்ல. இப்போ அதுக்கு இது யூஸ் ஆகுது, 6,000 யூஸ் ஆகுது. சோஷியல் வெல்ஃபேர் கிரிட்டிக்கல் வெல்ஃபேராக மாறுது. அண்ட் ஆல்சோ இந்த லூப் குள்ள நீங்கள் புரிஞ்சுக்கணும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு உமனோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக காசு சேர்ந்துடும். ஓகே, இது தியரிட்டிக்கல்ல. ரியாலிட்டி பாருங்க. ஒரு வில்லேஜில் இருக்கிற உமனை அவனோட அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பேங்க்குக்கு போகணும். அங்கே யார் இருப்பா? பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் இருப்பார். பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் ஹெல்ப்பில் தான் அந்த மணி அவங்க எடுப்பாங்க. அப்போது இன்டர்மீடியரி கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியல, நம்ம இன்னும் நெக்லெக்ட் பண்ண முடியல. டேரெக்டாக அவங்க அந்த பெனிஃபிட்டை எடுக்கிறதுல ஒரு சான்சஸ் கம்மி தான். இப்போ என்ன பண்ணணும்? எந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு இவாலுவேஷன் பண்ணணும். வாட் இஸ் இவாலுவேஷன்? இவாலுவேஷன்னா அந்த ஸ்கீம் வரதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வ கலரில்
ஒரு ஸ்கீம் போட்டீங்க, ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் இந்த ஸ்கீமோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, பாசிட்டிவா நெகட்டிவா, அதை செக் பண்ணுறதுக்கு இவாலுவேஷன் ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் சாம்பிள் சர்வே, கேக் என்ன பண்ணலாம், அந்த ஸ்கீமை ஆடிட்டிங் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்கோப் இருக்குது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஆடிட்டிங் சிஸ்டம் இவாலுவேஷன் மெக்கானிசம் எல்லாமே வீக் ஆகிடுச்சு. இப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ வாட் கேன் பி டன், ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு 4 பாயிண்ட் டக்குன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஒரு ஆஸ்பிரண்டாக யோசிங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் தரதுக்கு ஒரு இவாலுவேஷன் பாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கரெக்டாக? ஏன்னா இவாலுவேட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்ஃபேர் மெத்தடை ஹோலிஸ்டிக்காக மாற்றுங்க. வாட் இஸ் ஹோலிஸ்டிக்? ஒரு இண்டிவிஜுவலோட ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இந்த எல்லா ஏரியாவுக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு, அனலைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கில்லை ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு இனிஷியேட்டிவ், காசு கொடுத்து சொல்லித்தர இனிஷியேட்டிவ் ரொம்ப கம்மி. இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். லாஸ்ட்டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ஸ்கூலு, அங்கன்வாடி, இது மட்டும் கிடையாது. எவ்வளோ தான் டேரெக்டாக நீங்கள் காசு போட்டாலும் அந்த ஊரில் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் அந்த காசு இருக்க முடியும். ஒவ்வொரு வில்லேஜ்லையும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்கள்.